ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வழக்கம் போல நம்ம கோல்டன் சில்வர் ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சுன்றத பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த கோல்டு பர்ச்சேஸ் சம்பந்தமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான விடைகளையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டெய்லி மார்னிங் 9 o'clock வந்து கோல்டு ரேட் ப்ரெடிக்ஷன் போடுறோம். அதாவது ஏறுமா இறங்குமா அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸ். அதே மாதிரி 30க்கு உங்களுக்கு வந்து ரேட் அப்டேட் வந்து கொடுத்துறேன். இதை தவிர லாங் வீடியோல கோல்டனுடைய ஸ்டேட்டஸ், அதை தவிர பர்ச்சேஸ் ஸ்கீம்ஸ் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே வரேன். சோ உங்களுடைய கோல்டு சேவிங்ஸ்க்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுத்து உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 50ல இருந்து 100 ரூபாய் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 85 ரூபாய் தான் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு டிக்ரீஸ் ஆகாத காரணம் நம்ம இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூம் தான். இந்தியன் ருப்பி கொஞ்சம் வீக்கா இருந்தனால சில்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு 5 ரூபாய் நமக்கு குறைச்சிருக்காங்க. சோ 250 rupees கொடுத்திருக்காங்க. கோல்டு வந்து 14,205 ரூபாய் இருக்கு. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து கோல்டு பிரைஸ் தொடர்ந்து இதே மாதிரி டிக்ரீஸ் ஆகுமா? இன்னைக்கு டிக்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான். இன்னைக்கு கோல்டு பிரைஸ் டிக்ரீஸ் ஆனதுக்கான ரீசனா பார்க்கலாம். நேத்து ஈவினிங் வந்து ட்ரம்ப் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் இடையில 60 நாள் சீஸ்ஃபயர் இருந்தது. அது வந்து நேத்தோட முடிஞ்சிருச்சு. சோ திரும்பவும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் எதிர்பார்த்த நேரத்துல ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமே வந்து எனக்கு ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்க வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறோம்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஈரான் வந்து இதை முற்றிலுமா மறுத்து, எங்க மேல போடப்பட்ட சாங்ஷன்ஸ், எங்களுடைய நிதி எல்லாம் நீங்க வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணாத வரைக்கும் நாங்க வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ண மாட்டோம்னு அவங்க ஸ்டாண்ட்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. சோ கோல்டனுடைய பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சு. இந்த போர் வந்து திரும்பவும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனாலதான் க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்ப இந்த போரை வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் ட்ரம்ப் வந்து பல விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருக்காரு. சோ அதுக்கு மார்க்கெட்டுமே ரியாக்ட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் இது. இப்ப திரும்பவும் வந்து ட்ரம்ப் நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னா கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு டெம்பரவரியான டிக்ரீஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு நம்ம இந்தியன் டைம் படி 11:30க்கு FOMC மீட்டிங் மினிட்ஸ் வந்து வரும். போன வாட்டி மீட்டிங் மினிட்ஸ்ல 3 பேர் மட்டும் இந்த செப்டம்பர் மாசம் ரேட் ஹைக் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. 9 மெம்பர்ஸ்ல 3 பேர் வந்து சொல்லிருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்ல செப்டம்பர் மாசம் பெடரல் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தினாங்கன்னா கோல்டு பிரைஸ் குறையும். இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்கினாங்கன்னா கோல்டு பிரைஸ் ஏறும். சோ இதை வந்து ரிவர்ஸா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. சோ இதுக்கான க்ளூஸ் வந்து நமக்கு இன்னைக்கு கிடைக்கும். சோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகும். அதையுமே நம்ம வந்து கவனமா பார்க்கணும். அண்ட் இதே நேரத்துல இந்த சண்டை வந்து இன்னும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது உங்களுக்கு க்ரூட்னுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கோல்டு பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ட்ரம்ப்னுடைய பேச்சுல தான் இருக்கு. அண்ட் அதே நேரம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை வந்து இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கண்டினியூ பண்ண விடாம இருக்கிறது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தான் அழுத்தம் கொடுத்து அமெரிக்காவை எங்களோட வந்து பேச்சுவார்த்தைக்கு வர விடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, சிட்டு பே பண்ண போறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கவனமா பாருங்க. இப்ப இருக்கிற டிக்ரீஸ் அப்படிங்கறது பெர்மனண்டா இருக்குமா அப்படின்றது தெரியல. சோ ட்ரம்ப் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கறாரோ அதை பொறுத்துதான் வந்து நமக்கு மாறும். இப்ப வந்து தேதி நமக்கு வந்து 20 கிட்ட வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 days இருக்கு. அதுல ஏதாவது ஒரு டவுன் வரும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இல்லனா வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு கூட நீங்க வந்து சிட்ட பே பண்ணிக்கோங்க. ஆனா 100% ஒரு பெரிய டவுன்ஃபாலோ இல்ல டிக்ரீஸோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியல. அதே நேரம் அமெரிக்கா ரொம்ப நாள் வந்து இந்த போரை இழுத்துட்டு போக முடியாது. நவம்பர்ல அங்கேயுமே வந்து அவங்களுக்கு மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வருது. சோ அதனால இது வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஹையாவே இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது கம்மியா இருக்கு. நம்ம சேனல்ல நான் வந்து ஆஃப்டர்நூன் ஒருவேளை ரேட் குறையற மாதிரி இருந்ததுன்னா அப்டேட் பண்றேன். சேம் ரேஞ்சா இருந்தா நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. இல்ல ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். இன்னும் எத்தனை பேர் வெயிட் பண்ண போறீங்க அப்படின்றதையும் மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நைட் வரப்போற அப்டேட் வந்து நம்ம நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் டேப்ல போட்டு வைக்கிறேன். சோ அதை பொறுத்தும் நாளைக்கு கோல்டு ரேட்ல வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் பர்ச்சேஸ்ல நேத்து நீங்க கேட்டிருந்த சந்தேகங்களுக்கான விடைகளை பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து 18 கேரட் கோல்டுல வந்து காயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. 18 கேரட் கோல்டுல வந்து சரவணா எலைட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த ஜுவல்ஸ் எல்லாம். அந்த ஷாப்ல காயின்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்ப இருக்கா அவைலபிலிட்டின்றது எனக்கு தெரியல. நீங்க என்ன பர்பஸ்க்காக வாங்க போறீங்கன்றதும் தெரியல. நம்ம வாங்கினோம்னா 100 மில்லியா இருந்தாலும் நீங்க 22 கேரட்ல வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க வந்து சேல்ஸ் பண்றதுக்கோ பிளட்ஜ் பண்றதுக்கோ நமக்கு வந்து ஃபுல் வேல்யூ இருக்கும். நீங்க இருந்தாலும் ஷாப்ல ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு
இதனோட ரீசேல் வேல்யூ, இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு சரவணா எலைட்ல வாங்கிக்கோங்க. கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து சிட்டெல்லாம் முடிச்சுட்டு 18 கேரட் கோல்ட வந்து அந்த ஷாப்ல வாங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ அதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 22 கேரட் வாங்கணும், வேஸ்டேஜ் இல்லாம வாங்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து சிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்றோம். சோ நீங்க வந்து பார்த்து 22 கேரட்டே வந்து இதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் சில ஷாப்ஸ்லாம் டைமண்ட் கூட நம்மள வந்து பர்ச்சேஸ் பண்ண வைப்பாங்க. வேண்டாம், நம்ம வந்து 22 கேரட்ல வேஸ்டேஜ் இல்லாம பார்த்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. 18 கேரட் கோல்ட பத்தி நான் தனியாவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட கால்குலேஷன் எப்படி இருக்கும், அதுக்கு வேஸ்டேஜ் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ பழைய வீடியோல செக் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்லயுமே நான் வந்து தனியா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த லலிதா ஐபிஓ அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. இந்த லலிதா ஐபிஓ வாங்க லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு விளம்பரம் வந்திருக்கு. லலிதா ஐபிஓ அப்படின்றது ஒண்ணும் இல்ல, அது வந்து ஒரு பங்கு தான். அது லலிதா வந்து இப்போ பங்கு சந்தையில வந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க, தங்கமயில இருக்காங்க. அவங்களுடைய பங்கை வந்து அவங்க வெளியிடுறாங்க. சோ யாராவது ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பாக்குறது கிடையாது. சோ நீங்க கேட்டீங்க அப்படின்றதுக்காக நான் இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்கேன். அண்ட் மூணாவது வந்து ஒரு சிஸ்டர் என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா, அவங்க கோல்ட வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 10 மில்லிகிராம்ல இருந்து நாங்க வந்து குறைப்போம், லெஸ் பண்ணி தான் எடுப்போம், நீங்க அன்யூஸ்டு ஜுவல்ஸா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவோம்னு சொல்றாங்க. சோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 2 கிராமுக்கு 200 மில்லி வரைக்கும் போகும், இது வந்து பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓல்டு கோல்ட நீங்க எந்த ஒரு ஷாப்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாலும் இல்ல வந்து ஒன் டைம் ஸ்கீமுக்காக பண்ணாலும் அங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மெல்டிங் பண்ணுவாங்க. அதனோட பியூரிட்டி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எவ்வளவு மில்லிகிராம் லாஸ் ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க. பிளைண்டா வந்து நாங்க நீங்க கொடுத்தாலே வந்து இவ்வளவு எடுப்போம் அப்படின்னு சொல்ற ஷாப்ஸா நம்ப வேண்டாம். முதல்ல எந்த ஒரு ஷாப்பா இருந்தாலும் மெல்ட் பண்ண சொல்லுங்க. மெல்ட் பண்ணி பியூரிட்டி செக் பண்ணிட்டு அதுல வந்து ஏதாவது டஸ்ட் இல்ல பியூரிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது குறைச்சா அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து ஏமாறாம ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்சோ இல்ல வந்து சேல்ஸோ பண்ண முடியும். உருக்கி எடுக்கிற கடைகளை வந்து பிரிஃபரபிளா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிட் ஸ்கீம்க்கு வந்து கலெக்ஷன்ஸ் எங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சோ சிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். எல்லா பிரான்ச்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து அங்க கிராம் அண்ட் அமௌண்ட் பேஸ்ட் எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து சிட் ஸ்கீமை தாண்டியும் வந்து அங்க வேஸ்டேஜ் வரும். இப்போ 18% அவங்க வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தாலுமே 22, 24 கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு பார்கெயின் பண்ணி பேச முடியும் அப்படின்னா நீங்க ஜிஆர்டில கூட சிட் ஸ்கீம் போட்டுக்கலாம். லலிதாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தாலும் அங்க வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே புவரா இருக்கு. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் பண்றேன் அப்படின்னா நீங்க லலிதா சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர போத்தீஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. போத்தீஸ் கிட்டத்தட்ட ஜிஆர்டி மாதிரி தான், ஹை வேஸ்டேஜ் தான் வரும். ஹை வேஸ்டேஜ் வருது. ஆனா ஜிஆர்டிக்கு அப்புறம் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல இருக்கு. சோ நல்லா விசாரிச்சு சேர்ந்துக்கோங்க. அங்க வந்து எப்படி நமக்கு வந்து வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க நேர கூட ஒரு தடவை ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏகே தங்க மாளிகை ஷாப் பத்தி ஒரு லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அவங்களோட ஸ்கீம்ஸ், இப்ப வந்து அவங்களோட தாலி செயின் கலெக்ஷன்ஸ் லேட்டஸ்டா வந்ததெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சோ நான் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நெக்ஸ்ட் வந்து அதை அப்லோட் பண்றேன். அவங்களோட ஸ்கீமை பத்தி நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்ப வந்து ஒன் டைம் ஸ்கீம் போடலாமா, இப்ப வந்து சிட் ஸ்கீம் சேரலாமா அப்படின்லாம் நீங்க டவுட் கேட்டிருக்கீங்க. சோ இப்ப வந்து ஒன் டைம் ஸ்கீம் போடுறது எனக்கு அவ்வளவு அட்வைசபிளா இல்ல. ஏன்னா இப்ப வார் டைம்ங்கிறதுனால ரேட் பிளக்சுவேஷனா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த 14,000 ரேட்டே ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா அதுவுமே நீங்க நேர ஷாப்புக்கு போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, வேஸ்டேஜ் எல்லாம் ரீசனபிளா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சிட் ஸ்கீம் மந்த்லி சிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதியைக்கு எப்ப ஜாயின் பண்ணணும்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அக்ஷய திருதியைக்கு இப்ப நீங்க வந்து ஜிஆர்டில ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டைம் முடிஞ்சிருச்சு. பட் நீங்க வந்து ஆடி ஆஃபரா அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க செப்டம்பர் முதல் வாரத்திலேயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஆடி ஆஃபர்ல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஜிஆர்டில இப்ப பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே நிறுத்திட்டாங்க. பட் உங்களுக்கு வேஸ்டேஜ்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டைமண்டை பத்தி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு. கண்டிப்பா நான் வந்து அதையுமே ஒரு வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் இனிமே எப்படி இருக்கும்ன்றத பார்த்தோம், வார் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்ன்றத பார்த்தோம். அதை தவிர FOMC மீட்டிங் மினிட்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கேன். அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளையுமே இந்த வீடியோல பார்த்தோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.